ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா எல்லோரும்? நாங்கள் சாப்பிட்டோங்க. கீரை முட்டை, அப்புறம் ஒரு பாவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. பெரிய பாவக்காய் தான், அது ஒன்றே பொரிச்சேன். எல்லாம் காலி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாவக்காய் எனக்காக செஞ்சேன், ஆனால் எல்லாருமே சாப்பிட்டாங்க. முட்டை பாயில் பண்ணி வறுத்துட்டேங்க. மீன் மசாலா போட்டு வறுப்போம்ல, அதே மாதிரி வறுத்துட்டேன். அந்த கீரைக்கு செம்ம காம்போவாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக கீரை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கீரை ஹாப்பியாக சாப்பிட்டு எல்லாம் காலி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முட்டை கீரை காம்போ நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் பொரியல் கீரை கூட நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலே நல்லா இருந்தது. ஏன்னா இன்றைக்கி பாவக்காவும் சாப்பிட்ணுன்னு ஒரு முடிவோடு தான் நான் ஒரு பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதே பொரிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எல்லாருமே, என் பையன் முதற்கொண்டு பாவக்காய் சாப்பிட்டான். ஸோ என் வீட்டுக்காரு நான் எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதையும் காலி பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக இன்றைக்கி லன்ச்சு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது?